ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா ஃபீல்ட் கிளியர் அப்படின்னா என்ன. ஸோ ஃபீல்டு கிளியர் மீன்ஸ் நிறைய காமெடிலாம் வரும், ஃபீக்கியா அப்படின்னு. ஸோ ஃபீல்டு கிளியர் மீன்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோகிராஃபர் அவங்களோட வியூ ஃபைண்டரில் வந்து ஒரு சீக்வன்ஸை கம்போஸ் பண்ணுறோம். ஒரு வெட்டிங்கோ இல்லை கப்புள் ஷூட்டோ, இன்டோரோ அவுட்டோரோ ஏதோ ஒன்று கம்போஸ் பண்ணுறப்போ அந்த ஃபீல்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, இதுதான் ஃபீல்டு கிளியர். இதை பற்றி ஏன் பேசணும்? ஓகே, ஸோ இப்போ நிறைய சினிமாவே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியை காப்பி பண்ணுற அளவுக்கு நம்ம வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். நிறைய சினிமா ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கேமராவோ மைக்கோ ஸ்டாண்டோ வர்றதை வந்து கண்டுபிடிச்சி ரிவ்யூ போடுற மாதிரி, ஒரு வெட்டிங் வீடியோவில் இல்லை ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு பொருள் ஒரு ஆங்கிளில் ஒரு இடத்துல வந்து அது நமக்கு தெரியாமல் வந்துருச்சுன்னா அதுதான் ஃபீல்டு ப்ராப்ளம். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் இல்லை, அது ராங்கான பொருளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து எப்படி சரி பண்ணலாம், இது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நான் பார்த்த சில விஷயங்களில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோ இல்லை வீடியோகிராஃபரோ கம்போசிங்கில் இருக்கிறப்போ, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்கிறப்போ இல்லை அவுட்டோர் ஷூட்டில் வந்துட்டு அன்வான்டாக ஒரு பழைய போஸ்டர்ஸோ இல்லை அழுக்கான ஒரு இடமோ இல்லை ஒரு டஸ்ட்பின்னோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அங்கே அவாய்ட் பண்ணணும் அந்த இடத்த. சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒருத்தர் மூவ் பண்ணி போயிட்டுருக்கார். ஸோ மூவ் பண்ணி போயிட்டுருக்கப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹைடாகிற வரைக்குமாவது வெயிட் பண்ணி அவர் இல்லாமல் எடுப்பேன். இது வீடியோகிராஃபியில் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி யாரும் அன்வான்டாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறணும். லாரி சவுண்ட்லாம் வருது. ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோகிராஃபி பண்ணுறோம். வீடியோகிராஃபியில் வந்து அன்வான்டாக ஒரு 4-5 பேர் நடந்து போகிறாங்க இல்லை ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது வந்து அவாய்ட் பண்ணுறது கஷ்டம். ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம். அதில் வந்து என்னோடய கிளைண்ட் சொன்ன விஷயம், என்னோடய கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபி செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, பட் கம்போசிங்கில் வந்து அன்வான்டாக ஒரு பின்னாடி ஒரு பில்டிங் அது நல்லா இல்லை. ஸோ சாதாரணமாக ஒரு வீடியோவில் ஒரு அன்வான்டான ஒரு பில்டிங் இருக்குது, மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தெரியுதுன்னு சொல்கிறப்போ, ஒரு வீடியோவில் என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணணும். நம்ம ஒரு சின்ன வியூ ஃபைண்டரை தான் பார்க்குறோம், அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு வெளியே பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டுக்கு வெளியே நம்ம பார்த்து அங்கே என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுங்கிறத கம்போஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு வெட்டிங் ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த வெட்டிங் வீடியோ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கப்போ எதேச்சியும் அந்த வியூ பாயிண்டரில் செக் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு தாம்பூல பை இருக்குது. அந்த தாம்பூல பை 1 ஹவராக அதே இடத்துல அந்த வியூ பாயிண்டருக்குள்ளே இருக்குது. அந்த தாம்பூல பையில் இருக்கிற பேர் பொண்ணு மாப்பிள்ளை பேர் இல்லை, அது வேறு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட பழைய முகூர்த்தத்தோட பேர். ஸோ நார்மலாக நம்ம வந்து ரெகுலராக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் போகிற குரூப்லேயே ஏதாவது ஒரு அன்வான்டான ஒரு கவரு, ஒரு நகை கடையோட கவரோ இல்லை ஜவுளி கடையோட கவரோ வந்தவே நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம், அன்வான்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஒரு சில இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இப்போ வந்து ஒரு சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த இடத்த ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது அவங்க பிளான் பண்ணிவிடுவாங்க. ஒரு அட்வர்டைஸிங் ஃபீல்டு வேணும், ஒரு அட்வர்டைஸிங் போஸ்டர்ஸ் வேணுங்கிறது அந்தந்த சினிமாவுக்கான லொக்கேஷன்ஸ், அந்தந்த சினிமாவுக்கான காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுக்கிறப்போ அங்கே என்ன ஃபீல்டு இருக்கணுங்கிறதையும் முடிவு பண்ணுங்கள். ஸோ அஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நான் உங்களுக்கு ரெக்யூஸ் பண்ணுறேன்னா, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அவங்களோட லைட்டு வயரே ஃப்ரேமில் வருது.
அது பொண்ணு மாப்பிள்ளை காலு கட்டலாம் வரலாம், இல்லை குரூப்பு காலு கட்டலாம் வரலாம். 2 மினிட்ஸ் ஆகும். அது ஓரம் கட்டிட்டு எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபோட்டோவில் வந்து நம்ம ஈஸியாக டச் பண்ணிடலாம். வீடியோவில் என்ன பண்ண முடியும்? ஒரு எடிட்டர் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் செகண்ட் ஃபோட்டோகிராஃபரோ இல்லை ஆப்போசிட் ஃபோட்டோகிராஃபரோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு வீடியோவில் கேமரா வியூஃபைண்டரில் இன்னொரு கேமராமேன் வந்தால் நல்லா இருக்குமா? எந்த சினிமாலையாவது 3 கேமரா 4 கேமரா செட்டப்பில் ஒரு ஃபைட் சீனோ சாங் சீனோ எடுத்தால் கூட எந்த ஒரு வியூவிலையுமே வந்துட்டு இன்னொரு கேமராமேனோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ வராது. ஸோ அப்போ நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளோட எக்யூப்மெண்ட்டே வரக்கூடாதுங்கிறப்ப கேமரா எப்படி வரலாம்? ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட், ஏரியா ஃபீல்டை கிளியர் பண்ணுறது. ஸோ ஒரு சினிமா ரேஞ்சுக்கு நம்ம வந்து அவுட்புட் காட்டணுன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவாய்டும் பண்ண வேண்டியது. நீங்கள் நிறைய சாம்பிள் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய ஃபாரினில் இருக்கிற வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சம்திங். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்கில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை லெஃப்ட் ரைட்டில் இருக்காங்க, நான் ஃபாதர் பக்கத்தில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன், என்னோடய டீம் எல்லாமே வீடியோலேருந்து எடுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வீடியோகிராஃபர் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நடுவில் கேமரா ஸ்டாண்டு போட்டு நிற்கிறார். எந்த ஒரு வியூலையுமே அவர் அவாய்ட் பண்ண முடியாது. சென்டர் ஆஃப் தி பொசிஷன் அவர் இருக்கார். அது எடிட்டிங்கில் என்ன பண்ண முடியும்? என்டையர் வீடியோவும் அவர் வர்றாருன்னா, ஒரு தாலி கட்டுற சீக்வன்ஸில் அவர் வர்றாருன்னா அது அந்த வீடியோகிராஃபருக்கு தெரியணும், இல்லை இந்த வீடியோகிராஃபர் அதை சொல்லணும். நான் ஃபோட்டோகிராஃபர்னால நான் அதை ரிமூவ் பண்ண முடியும் என்னால் ஃபோட்டோஷாப்பில். பட் வீடியோகிராஃபர் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிடணும். ஒரு ஃபங்க்ஷனில் எதெல்லாம் வரணும், எதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு கிளியருங்கிற விஷயம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பெரிய பிரச்சனையாக வராது. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.